அனைவருக்கும் வணக்கம். பண்ருட்டி வட்டம் மாலியம்பட்டு கிராமம் மாணிக்கவாசகன் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராமசாமி 42ன்னு ஒரு ரகம். இந்த ரகத்துக்கு வந்து எதனால் ராமசாமி 42ன்னு பேர் வச்சோன்னா, ராமசாமி வந்து எங்கள் அப்பா, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வைத்து உருவாக்கின இந்த பலாமரம். ஸோ இதனால தான் இதுக்கு ராமசாமி அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். 42ன்றது வந்து என்னென்னா, இந்த பழங்களுடைய பிரிட்ஸ், அதாவது சுவையோடைய பர்சன்டேஜ் 42%. அதனால் ராமசாமி 42ன்னு சொல்லிட்டு இந்த மரத்துக்கு பேர் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பலா வச்சாலும் சரி, மா வச்சாலும் சரி, வேறு எந்த மர கன்றுகள் வச்சாலும் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கன்றுக்கு வந்து பேர் வைக்கணும். பேர் வந்து எப்படி வைக்கணும்னா, தன்னுடைய அப்பா பேர், இல்லை அம்மா பேர், இல்லை குழந்தைங்களோடைய பேர், பேர குழந்தைகளுடைய பேரை வைக்கணும். ஸோ எதனால் அதை சொல்கிறேன்னா, இது மாதிரி ஒரு பேர் வைக்கக்குள்ள தான் அந்த மரத்தை வந்து அழிக்க மாட்டீங்க. ஏன்னா எங்கள் தாத்தா வச்ச மரம், எங்கள் தாத்தா பேர் கொண்ட மரம், இதை நம்ம வெட்டக்கூடாதுன்ற ஒரு தன்மை வரும். ஸோ அதனால் மனிதனுடைய ஆயுள் காலத்தை விட மரங்களுடைய ஆயுள் காலம் அதிகம். கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு மேலே சொல்லலாம். மரத்தோடைய ஆயுள் காலம் 1000 ஆண்டுகள் கூட குறிப்பிட முடியும். ஆனால் 1000 ஆண்டு கால மரம் எதுவும் பார்வைக்கு இல்லை தற்சமயம். ஸோ அப்போ ஆயுள் காலம் அதிகமாக இருக்கிறதால மனிதன் வந்து அழியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், மரங்கள் வந்து அழியக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. ஸோ இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் சுவையில் வந்து 42%. இன்றைக்கு உலகளாவிய லெவலில் இந்த 42% பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு பழங்கள் உள்ள மரம் எங்கேயுமே கிடையாது. இந்த பகுதியில் எங்களுக்கு கண்டறிந்த வரைக்கும் இந்த ஒரு மரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இந்த பழத்தோடைய சுவை போயிட்டுருக்கு. ஸோ இந்த மரத்தோடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 40 வயசு ஆகுது. ஏன்னா எங்கள் அப்பா நான் பிறந்தப்போ வச்சது, இப்போ எனக்கு 40 வயசு ஆகுது. ஸோ இப்போ நான் இந்த மரத்துக்கு வந்து எங்கள் அப்பா பேரை வச்சுருக்கேன். எங்கள் அப்பா வச்சதால், அவரோட நினைவால் வச்சுருக்கேன். ஸோ இதோடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 160 அடி. இந்த மரத்தோடைய சுற்றளவு ஒரு மனிதனால் அணைத்து பிடிக்க முடியும். பாருங்கள், என்னுடைய கை ஒட்டுதா? என்னுடைய கை ஒட்டலை. 40 வருஷம் மரம், என்னுடைய கை 2 கையும் ஒட்டலை. அப்போ இதுக்கு 40 வயசு ஆகுது. என்னுடைய கைகள் ஒட்டலை. இது தானே புயலில் பாதிக்கப்பட்டது. என்னுடைய கைகள் ஒட்டலை. இந்த கிளைகள் வந்து தானே புயலில் உடஞ்சது. அப்போ 40 வருஷம் மரம் என்னால் அணைச்சி பிடிக்க முடியல, என்னோடய கைகள் ஒட்டலைன்னா நம்ம அங்கே எவ்வளோ பார்த்துருக்கோம்? 594 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மரத்தை பார்த்துருக்கோம். அது வந்து 6 பேர் சேர்ந்து அணைக்க முடிஞ்சால் தான் அணைக்க முடியும். அப்போ 6 பேருன்னக்குள்ளே 640 நம்ம கால்குலேட் பண்ணலாமா? ஒரு அனுமான அடிப்படையில் சொல்கிறேன், அதுக்கு சொல்ல வரேன். ஸோ இந்த பழத்தோடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா நீண்டு இருக்கும், பலூன் ஷேப்பில் இருக்கும். பாலில் ஒரு அதிகப்படியான பால் இந்த மரத்துக்கு உண்டு. பால் வந்து ஒரு அதிகப்படியான பால், சுவையில் ஒரு அதிகப்படியான சுவை. இதோடைய சுவை வந்து எப்போ வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும்னா, மே மாதம் அக்னி நட்சத்திரத்து அப்புறம், அக்னி நட்சத்திரம் தொடங்குனதுலேருந்து அக்னி நட்சத்திரம் முடியறதுக்குள்ளே இந்த ரீடிங்கை நீங்கள் எடுத்திங்கன்னா 42 வந்து இது ரீச் பண்ணும். இது நிறைய ஆய்வாளர்கள், வல்லுநர்கள் வந்து இந்த இதை ஆய்வு பண்ணியிருக்காங்க. இதோடைய சுவையை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றளவும் வந்து கவர்மெண்ட்டால் வந்து இது அங்கீகரிக்கப்படலை. கவர்மெண்ட் வந்து இதை எடுத்து பண்ணலை. கவர்மெண்ட் வெளியிட்ட 2 ரகம் தான், பாலூர் 1, பாலூர் 2. அது ரெண்டுமே ஒட்டுச்செடி. இன்றைக்கி அதுதான் வந்து கவர்மெண்ட் விற்றுக்கிட்டு இருக்குது. இதை தவிர வேறு எந்த ரகத்தையும் இது நாள் வரைக்கும் கவர்மெண்ட் வெளியிடலை. ஸோ இது மாதிரியான தலை சிறந்த ரகங்களை கண்டறிஞ்சு கவர்மெண்ட் வந்து இதை எடுத்து இதுலேருந்து ஒட்டு, விதைச்செடி இதெல்லாம் உருவாக்கி மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொல்லியில் ஆடு இருக்குங்களா? ஆனால் இந்த ஆட்டால் வந்து இந்த காய்களையோ இந்த தழைகளையோ கடிக்க முடியாது. என்ன காரணம்னா, இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா 6 அடிக்கு மேலே, அதாவது 7 அடிக்கு அப்புறம் தான் வந்து இந்த கிளைகள் பிரியுது. இதுதான் இந்த பகுதியில் உள்ள ஒரு சிறப்பான விஷயம். ஆடு மாடு வந்து பார்த்திங்கன்னா கிளைகள் கீழே பிரிஞ்சால் தான் உங்களுக்கு தழைகளை சாப்பிடும். ஸோ கிளைகள் தலைக்கு மேலே போய் பிரியக்குள்ள ஆடாலையும் மாடாலையும் தழைகளை வந்து சாப்பிட முடியாது. இது ஒரு காரணம். இன்னொன்று, மேலே போய் உங்களுக்கு கிளைகள் பிரியறதால உங்களுக்கு சூரிய வெப்பத்தை வந்து சூரிய ஒளியை முழுசாக கிரகிக்க முடியும். இது ஒரு பெரிய இது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து சுளைகள் இருக்குது இல்லைங்களா? இந்த சுளைகள் வந்து இந்த ஷேப்பில் இருக்கிறது சுளைகள் இல்லாமல் இருக்கும். அதாவது சுளைகளோட எண்ணிக்கையை பார்த்திங்கன்னா அது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் சுவையில் வந்து இதை அடிச்சுக்க ஆள் கிடையாது. சுளை வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த மரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை சுவைக்காக மட்டுமே தான் சொல்ல முடியுமே தவிர மற்ற இதில் வந்து இந்த மரம் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பாலில் அதிகப்படியான பால்,
ஒரு ட்ராபேக்கு. இன்னொன்று வந்து என்னென்னா, சுளை வந்து இந்த இடத்துலலாம் சுளை இருக்காது, இந்த இடத்துல மட்டும்தான் சுளை இருக்கும். சுளையில் வந்து ரொம்ப கம்மியான சுளை இருக்கும். ஸோ ஒரு மரமும் ஒரு தன்மையுடையது. இந்த மரத்தை வந்து நம்ம சுவைக்காக மிகைப்படுத்தி சொல்லலாமா தவிர மற்ற எதுக்காகவும் இதை மிகைப்படுத்தி சொல்ல முடியாது. டிம்பர் வேல்யூ சொல்லுங்கள். அதாவது ஒரு மரம் வச்சா எத்தனை வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட் விற்கும்? அதை சொல்லணுன்னா நம்ம ஒட்டு ரகத்தை தான் அடித்து சொல்லணும். அது ஒரு மெயினான பாயிண்டாக சொல்லிடுங்க. ஏன்னா இப்போது பட்டிங் வச்சோம்னா நம்ம வந்து டிம்பர் விட்டுக்கு உதவாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பலவைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை ஹை குவாலிட்டி டிம்பர் விட்டுக்கு இது எந்த அளவு யூஸ் ஆகுன்றது கொஞ்சம் விலைக்கு சொல்லிடுங்க. டிம்பர் வேல்யூ சொல்லுங்கள். இந்த மரத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 அடி 7 அடிக்கு மேலே கிளைப்பிடி விடுறோம். இது வந்து விவசாயிகளுக்கு ரெட்டிப்புல் ஆகும். அதாவது இந்த மரம் வந்து காய்க்கிற வரைக்கும் மனிதனுக்கு பலன் கொடுக்கும். ஸோ இதோடைய ஆயுசு முடிகிறப்ப ஆக்சுவலாக மரத்துக்கு ஆயுசு முடியாது. ஏதோ ஒரு பேரிடரில் இது ஏதோ ஒரு சேதாரம் ஆகுது, உடையுது அப்படின்ற பட்சத்தில் இது வந்து டெம்பர் வேல்யூக்கு வந்து உதவும். டெம்பர் வேல்யூனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கதவு, மணப்பலவை, வீட்டில் பீடோ கதவு, கட்டில் அதே மாதிரி செய்கிறதுக்கு உதவும். நீங்கள் ஒட்டு ரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டெம்பர் வேல்யூக்கு வந்து உதகாது. ஏன்னா நம்ம ஒரு மரத்தோடைய கிளையை கொண்டு வந்து இன்னொரு மரத்தில் ஒட்டுறோம். ஸோ அப்போ ஒட்டக்குள்ளே என்னாகும், ஒட்டி அது பலன் கொடுக்கும், எல்லாமே பண்ணும். ஆனால் வந்து ஃப்யூச்சரில் வந்து அதை வந்து பலவையாக்கக்குள்ளே அது வந்து டெம்பர் வேல்யூக்கு உதவாது. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக்கு. இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு பேரிடர் வருது. ஸோ அந்த பேரிடரில் வந்து 2011 வந்து மனித சமுதாயம் கண்டிடாத மிகப்பெரிய பேரிடர் 2011 தானே புயல். இந்த தானே புயலில் வந்து இந்த ஒட்டு ரகங்கள் அனைத்துமே வந்து முற்றிலும் அழிஞ்சு போச்சு. எங்களுக்கு வந்து பலன் கொடுத்தது, இன்றளவும் எங்களுக்கு பாதுகாத்து இருக்கிறது, எங்களுக்கு பலன் கொடுக்குறது பார்த்திங்கன்னா விதைச்செடிகள் தான். அதனால தான் நாங்கள் வந்து விதைச்செடியில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ இந்த மரத்தை வந்து நம்ம வந்து எதனால் மனிதர்கள் அழிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கல்யாணம், ஒரு காது குத்தி, அதே மாதிரி சுப நிகழ்வுகளுக்காகவும் மரத்தை வந்து அழிப்பாங்க. ஒரு கடன் பிரச்சனைனா ஒரு மரத்தை வெட்டி நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அந்த கடனை அடைக்க பார்ப்போம். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த மரத்தோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா, மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ஆண்டு கால மரம் எடுத்துக்கிட்டேன் ஒரு 50,000 ரூபா விற்கும் உங்களுக்கு. அது அந்த சுற்றளவை பொறுத்து இருக்குது, அந்த பலவை அதோடைய தன்மையை பொறுத்து இருக்குது. ஸோ மர வியாபாரிகள் வந்து இந்த ஏரியாவில் அதிகம். ஏன்னா நம்ம தானே புயலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலம் வெறும் வாழை இருக்கிற சத்தம் தான். இந்த பகுதி ஃபுல்லாகவே வாழால் போட்டு மரம் அடக்கிற சத்தம் தான் கேட்டுது. எங்கே பார்த்தாலும் ஒரே மரண ஓலம், அவ்வளோ ஒரு பேரிடர். அதில் வந்து ஏகப்பட்ட ரகங்களை இழந்துட்டோம் நாங்கள். எங்களுக்குன்னு இல்லை, எல்லா விவசாயிகளுக்குமே வந்து மிகப்பெரிய பேரிடர். ஸோ அந்த பேரிடர்லேருந்து தப்பிச்சு நின்னது எங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த விதைச்செடியால் உருவானது. இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, மாணிக்குன்னு ஒரு ரகம் இருக்குது நம்மக்கிட்ட. அதோடைய சிறப்பு என்னென்னா, அதோடைய கிளைகள் முற்றிலும் உடஞ்சிடுச்சு, அது பலன் கொடுத்துட்டு இருந்தது. ஒரு டைம் வந்து என்னாச்சு, பெரிய மழை பெஞ்சப்போ ஒரு இடி ஒன்று உந்துது அந்த மரத்தில். அந்த சென்டர் கோர் இருக்குது இல்லைங்களா, சென்டர் கோரில் வந்து இடி உந்துச்சு. இடி உந்தும் அந்த மரம் ஒன்றாகலை, திரும்பி பலன் கொடுக்குது. ஸோ இது மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, இது மாதிரியான ஒரு அசாத்தியமான நிகழ்வு, நம்ப முடியாத ஒரு இது மிராக்கல்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து கொடுக்கக்கூடியது வந்து விதைச்செடிகளால் உருவான மரங்கள் மட்டும்தான். இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறையா வந்து ஒட்டுச்செடி, பட்டிங் செடி, மரபினம் மாற்றப்பட்ட விதைகள், விதையில்லா பெலா, ஸோ இது மாதிரியான நிறைய ரகங்களை வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு ரகங்கள், குறிப்பாக சொல்லணுன்னா வியட்நாம் ஏரியல்னு ஒரு ரகம் இருக்குது, வியட்நாம் ஏரியல்னு சொல்லிட்டு. இது மாதிரியான ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனித சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கேடு. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, விதையில்லா ஒரு இது வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் யூகிச்சு பார்க்கணும். பாய்லர் கோழி மாதிரி சொல்லலாம். பாய்லர் கோழி என்பது வந்து பார்த்திங்கன்னா அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அதனால் முட்டையிட முடியாது, இனப்பெருக்கம் செய்ய முடியாது. சமைக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இது, அதால் புது சந்ததிகளை உருவாக்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் மரபினம் மாற்றப்பட்ட விதையில்லா பெலாவை பயிரிட்டிங்கன்னா அதனுடைய அந்த தன்மையானது உங்களுடைய சந்ததிகளை பாதிக்கும், அந்த பழங்களை உட்கொள்ளக்கூடிய மனிதர்களை பாதிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா மரபினம் மாறக்குள்ள அதோடைய தன்மை மாறும். அதோடைய தன்மை மாறக்குள்ள ஆல் சீசன் வெரைட்டி அப்படின்னு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக காய் இருக்கும். வருஷம் ஃபுல்லாக ஒரு மனிதன் பேடு காலத்தில் இருக்க முடியுமா? வருஷம் ஃபுல்லாக வந்து ஒரு மனிதன் பேடு காலத்தில் இருக்க முடியுமா? இயற்கையோட நீதி என்ன, ஆண்டுக்கு ஒரு பருவம் அப்படின்னு தான் வந்து பெலா அது வாழையை விடுங்க, வாழை எல்லா நாளும் கிடைக்கும்.
மாப்பெலாவை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு ஒரு பருவம் தான் கொடுத்துருக்கான். இந்த சீதோஷ்ண வெப்பநிலையில் தான் இந்த பழங்களை நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இறைவனால் கொடுக்கப்பட்டது. இதை போய் நீங்கள் வருஷம் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த சீதோஷ்ண வெப்பநிலை குளிர்காலத்துக்கு ஏற்ற உணவாக அந்த பெலானா கிடையாது. வெப்பமண்டலத்துக்கு ஏற்ற உணவு, வெப்ப காலத்துக்கு சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. இதை போய் நீங்கள் ஆல் சீசன் வெரைட்டின்னு போட்டு குளிர்காலத்தில் நீங்கள் சாப்பிடக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த உடல் உபாதைகள் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மரபினம் மாற்றப்பட்டதால் உங்களுக்கு வந்து வரக்கூடிய சந்ததிகளை அது கண்டிப்பாக பாதிக்கும். இது இயற்கைக்கு விரோதமாக மனிதன் ஒரு விஷயத்தை செய்கிறான். ஸோ இயற்கை என்ன பண்ணுது, மனிதனுக்கு விரோதமாக பல விஷயங்களை செய்யுது. ஸோ இதை வந்து மனிதர்கள் அனைவரும் உணரணும். ஆதி காலத்திலேயே இந்த பெலாவின் சுளையோடைய எண்ணிக்கையை கண்டறியறதுக்கு ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுடைய ஆய்வில் வந்து இந்த மெத்தடை வந்து நாங்கள் பல இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட் எந்த ஒரு இதுக்கு பொருந்தலைன்னா மரபினம் மாற்றப்பட்ட விதை மூலயமா உருவாக்கப்படாத தாவரங்களுக்கு இதுக்கு பொருந்தலை. ஒட்டு செடி, பட்டிங் செடி, அந்த மரபினம் மாற்றப்பட்ட மரங்களுக்கு வரக்கூடிய பழங்கள்லேருந்து இந்த ஆய்வு பண்ணோன்னா அது பொருந்தலை. இது மாதிரி விதைச்செடியிலேருந்து உருவான தாவரத்துக்கு மட்டுமே இந்த இது பொருந்துது. இது என்னன்னா கணக்கியல்னு ஒரு நூலில் வந்து இந்த பெலாவுடைய சுளைகளுடைய எண்ணிக்கையை கண்டறிகிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து ஆதி காலத்து மெத்தடு. இந்த பெலா பழத்தோடைய காம்பு வந்து இந்த முதல் லேயரில் இருக்கு இல்லைங்களா முள், இந்த முள்ளை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணணும். இந்த காம்பு வந்து இங்கே இணையக்குள்ளே இந்த பரப்பில் இந்த இடத்துல முள் இருக்குது பாருங்கள், இந்த முள்ளை நீங்கள் அப்படியே கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6ன்னு. ஸோ இதோடைய எண்ணிக்கை என்னவோ அந்த எண்ணிக்கை கூட 6ஆல் பெருக்கி 5ஆல் வகுத்திங்கன்னா ஒரு எண்ணிக்கை வரும். அதுதான் இந்த பெலா பழத்தில் உள்ள சுளைகளோட எண்ணிக்கை. இது வந்து இறைவன் வகுத்த நீதி. இது மனிதர்களால் கண்டறியப்பட்டது. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இது ஒரு முள்ளுமே ஒரு பூன்னு சொல்லியிருப்பேன். ஒரு முள்ளுமே ஒரு பூ. அந்த முள்ளில் வந்து ஒரு ஓட்டை இருக்கும், அதில் மகரந்தம் சேரும். எந்த மகரந்தம் அந்த முள்ளில் சேருதோ அது வந்து சொலையாகும். எந்த இதில் மகரந்தம் சேரலையோ அது வந்து ஈக்காகும்னு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த பெலாவை பற்றி இருக்கிற ஈக்குன்னு சொல்லுவோம், அந்த பகுதியாகும். ஸோ அப்போ இந்த காய் உருவாக்குள்ளே இந்த மகரந்தம் சேரக்குள்ளே இந்த முள்ளிலே வந்து உங்களுக்கு அந்த கவுண்ட் வந்துடுது. ஏன்னா இது பிஞ்சில் தான் சேரும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த பழம் இருக்குது இல்லைங்களா, அதாவது பிஞ்சுனா இந்த அளவுக்கு தான் இருக்கும் பெலா பிஞ்சு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கும். கோவக்காயோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அப்பயே தான் வந்து உங்களுக்கு முள் உற்பத்தி ஆகுது, அப்பயே தான் அந்த மகரந்தம் சேருது. அப்போ அந்த மகரந்தம் சேரக்குள்ளே வந்து இந்த முள்ளோடைய கவுண்ட்டு வந்துடும். நீங்கள் மரபினம் மாற்றப்பட்ட இதில் இந்த கவுண்ட்டை வந்து பண்ணி பார்க்கக்குள்ள 100% ஃபெயிலியர் தான் வருது. விதைச்செடியிலேருந்து உருவான தாவரங்களுக்கு 100% அக்யூரேட்டாக வருது. ஒரே ஒரு கொட்டை, ஒரே ஒரு சொல்லக்கூட எக்ஸஸ் ஆகவோ கம்மியாகவோ இல்லை. ஸோ இதுலேருந்து மனிதன் கற்றுக்கொள்ள பாடம், மரங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டு செடின்ற ஒரு அடிப்படையில், அதாவது ஒரு விதைச்செடியை உருவாக்கி தான் ஒரு ஒட்டு செடியை கொண்டு வராங்க. அதாவது ஒரு விதைச்செடியை அழித்து ஒரு ஒட்டு செடியை உருவாக்குறாங்க. ஒரு விதைச்செடியை கொன்னா தான் ஒரு ஒட்டு செடி உருவாக்க முடியும். அந்த நிலைமையில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு விதை போட்டு ஒன்றை முளைக்க வச்சு அது முளைச்சி அதுவாக விட்டாலே அது காய்க்கும், பூக்கும், கனிக்கும். அது வந்து அந்த மரம் மனிதர்கிட்ட பேசும், மனிதன் திரும்பி மரத்துக்கிட்ட பேசுவான். ஆனால் அதை என்ன பண்ணுறோம், அதோடைய தலையை கட் பண்ணி வேறு ஒரு மரத்தோடைய காம்பை கொண்டு வந்து அதில் வந்து ஒட்டுறோம். ஸோ அப்போ அங்கே மரபினம் மாறுது. அதை இயற்கையாக விட்டாலே அது வந்து காய்க்காதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். அது இயற்கையாக விட்டாலே காய்ச்சி பலன் கொடுக்க போகுது. அதோடைய மரபை நீங்கள் மாற்றுறீங்க. அந்த மரபு மாறக்குள்ள அதோடைய விளைவு வந்து உங்களுடைய சந்ததிகளை பாதிக்குது. ஸோ அதனால் மரபினம் மாற்றப்பட்ட ரகங்களையோ இது தேர்ந்தெடுக்க வேண்டாம்னு சொல்வது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.